இன்னைக்கு நினைச்சாலும் அந்த நாளோட நடுக்கம் அப்படியே இருக்கு. ஒரு நாள் என் நண்பனோட கல்யாணத்துக்காக போயிருந்தேன். பொதுவாவே எனக்கு கொஞ்சம் முதிர்ச்சியான வாலிப்பான பெண்களை பார்த்தா ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. கல்யாண மண்டபத்துல பயங்கர கூட்டம், சொந்தக்காரங்க நண்பர்கள்னு எல்லாம் அலைமோதிக்கிட்டு இருந்துச்சு. என் கண்கள் மட்டும் கூட்டத்துல எதையோ தேடிட்டே இருந்துச்சு. அப்போதான் அவங்களை முதன்முதலா பார்த்தேன். பளிச்சென்று ஒரு அமைப்பு, கொஞ்சம் குண்டான தேகம், நிறம்னு பார்த்தா சற்று கருப்புதான், ஆனா பளபளப்பான ஒரு இழுக்கும் கருப்பு நிறம். அவங்களுக்கு 30-35 வயசு இருக்கலாம். அவங்களோட உடலமைப்புக்கு ஏத்த மாதிரி அழகா சேலை கட்டியிருந்தாங்க. குள்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர உயரம். தலையில அழகாக கொண்டை போட்டு மல்லிகைப்பூ வெச்சிருந்தாங்க. அவங்க கூட்டத்துல நடந்து போகும்போதே அவங்க உடல் அசைவுகளும் அந்த நடையும் என்னை என்னமோ பண்ணுச்சு. முதுகு கொஞ்சம் தெரியுற மாதிரி ரவிக்கை போட்டிருந்தாங்க. அந்த பார்வை, அவங்க நடமாட்டம் எல்லாமே என் கண்களுக்கு பெரிய விருந்தா இருந்துச்சு. நான் தொடர்ந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்ததை அவங்களும் ஓரக்கண்ணால கவனிச்சிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சது. நான் மாப்பிள்ளையோட நண்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து லேசா ஒரு புன்முறுவல் செஞ்சாங்க. அந்த ஒரு சிரிப்புல எனக்குள்ள ஏதோ பத்திக்கிச்சு. கல்யாணம் முடிஞ்சு மதிய சாப்பாடு போடும்போது சரியா எனக்கு எதிர்ப்புறம் இலையில அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிடுறதை விட அவங்களையே திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க குனிஞ்சு சாப்பிடும்போது அந்த சேலைக்குள்ள அவங்களோட அழகோட தரிசனம் எனக்கு லேசா கிடைச்சது. அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் அவங்களைத்தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே அப்பப்போ என்னை பார்த்தாங்க. இவங்களை எப்படியாவது பேச வைக்கணுமேன்னு என் மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அவங்க இலையில இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் வேணும்னே பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க எந்திரிச்சு கை கழுவ போனப்போ நானும் அவங்களுக்கு பின்னாடியே போனேன். சிங்க்ல கை கழுவும்போது வேணும்னே அவங்க மேல லேசா உரசுற மாதிரி நின்னு கை கழுவினேன். அவங்க எந்த பதட்டமும் படாம ஓரக்கண்ணால என்னை பார்த்தபடியே கை கழுவினாங்க. எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. எப்படியும் நம்மகிட்ட பேசுவாங்கன்னு தோணுச்சு. மெதுவா பேச்சை கொடுத்தேன். நீங்களும் இதே ஊரா ஆண்டி? ஆமாம் தம்பி. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க அப்படின்னு இயல்பா கேட்டாங்க. நான் மாயவரம் ஆண்டி, மாப்பிள்ளைக்கு நண்பன். அப்படியா தம்பி, நாங்க மேலே 11ஆம் நம்பர் ரூம்ல தான் இருக்கோம். ஓய்வு எடுக்கணும்னா வாங்கோ அங்கே. அவங்க சொன்ன விதமும் அந்த பார்வையும் எனக்கு பல விஷயங்களை உணர்த்திச்சு. எனக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சது. சரி ஆண்டி, அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு நேரா என் நண்பனை பார்க்க போனேன். அது ஒரு பெரிய கல்யாண சத்திரம். தங்குறதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் மாடியில வரிசையா பல அறைகள் இருந்துச்சு. அதுல ஒரு அறையில தான் அவங்க தங்கியிருக்காங்க. என் நண்பன்கிட்ட போய், எனக்கு வெளிய கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் சாயந்திரம் வந்துடுறேன், நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நைசா அங்கிருந்து கழண்டுட்டேன். மாடிப்படில ஏறும்போது எனக்கு நெஞ்சு பக்குன்னு துடிச்சது. கொஞ்சம் ஏதாவது பிசக்கினா கூட கல்யாண வீட்ல என் மானமும் போய் என் நண்பன் மானமும் போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். மாடியில முக்காவாசி அறைகள் பூட்டியே இருந்துச்சு. லேசா பதட்டத்தோட 11ஆம் நம்பர் அறையோட கதவை தட்டினேன். கதவை ஒரு சின்ன பொண்ணு திறந்தா. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. குழப்பத்தோட நான் அவளை பார்க்கும்போது உள்ளே இருந்து, உள்ள வாங்க தம்பின்னு அந்த ஆண்டியோட குரல் கேட்டது. உள்ளே போனேன். ஒரு சின்ன பையனும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். தம்பி, உங்க பேர் சொல்லலையே? நான் குரு. உங்க பேரு ஆண்டி? என் பேரு லீலா. குரு தம்பி, இது என் பொண்ணு வித்யா, 10வது படிக்குது. இது என் பையன் சதீஷ், 8வது படிக்கிறான். 2 பசங்களும் கையில பையோட வெளிய கிளம்புறதுக்கு தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. குரு தம்பி, பசங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்திரம் கிளம்புவேன். பசங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு வெளிய போனாங்க. அவங்க போனதும் ரூம்ல ஒரு பெரிய நிசப்தம். குரு, கதவை பூட்டிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு அவங்க சொன்னப்போ என் கை லேசா நடுங்குச்சு. கதவை தாழ்பால் போட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருந்த நாற்காலியில போய் உட்கார்ந்தேன். இப்பதான் அவங்களை ரொம்ப பக்கத்துல தெளிவா பார்த்தேன். அந்த ஊதா நிற பட்டுப்புடவையில அவ்வளவு லட்சணமா இருந்தாங்க. அப்பதான் கட்டில்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க போல.
கட்டில்ல மல்லிகை பூக்கள் கொஞ்சம் சிதறி கிடந்துச்சு. சேலை லேசா விலகி அவங்களோட வயிறும் அந்த ஆழமான டொப் நீளம் என் கண்ணை பறிச்சது. பட்டுப்புடவை விலகியிருந்ததால அவங்களோட உடலோட அழகு ரொம்ப அப்பட்டமா ஈழ்க்கும் விதமா தெரிஞ்சது. நான் ரசிக்கிறதை கவனிச்சுக்கிட்டே அவங்க கேட்டாங்க, குரு, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? இல்ல ஆண்டி, சாயந்திரம் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீங்களும் வர்றீங்களா? இல்ல குரு, நான் நேரா என் வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு இவ்வளவு பெரிய பசங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டி. ஏன், நான் அவ்வளவு சின்ன பொண்ணாவா தெரியுறேன் அப்படின்னு கேட்டு சிரிச்சாங்க. பின்ன என்ன, உங்களுக்கு ஒரு 28 வயசு இருக்குமா? சும்மா ஐஸ் வைக்கிறதுக்காக சொன்னேன். அட, எனக்கு கல்யாணம் ஆகும் போதே 25 வயசு. என் பையன் 8வது படிக்கிறான். அப்ப என் வயச நீயே தீர்மானிச்சுக்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியல ஆண்டி. அதுதான் மண்டபத்துல அப்படி என்னை குறுகுறுன்னு பார்த்தியா அப்படின்னு அவங்க நேரடியா கேட்டப்போ நான் வெட்கத்துல லேசா சிரிச்சேன். இப்படியே கொஞ்ச நேரம் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு முகவரி, அவங்களை பத்தின விஷயங்கள்னு பேனாங்க. அவங்க கணவருக்கு தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 மாசம் ஆகுதாம். பசங்க படிப்புக்காக இவங்க சிதம்பரத்திலேயே தங்கிட்டாங்க. காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனா சாயந்திரம் 5 மணிக்குத்தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் மெதுவா பேச்சை என் பக்கம் திருப்பினேன். ஆண்டி, இந்த கல்யாண கூட்டத்திலேயே உங்க உடைதான் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. நீங்க தான் பளிச்சுன்னு தெரிஞ்சீங்க. என்ன குரு, இந்த கருப்பு ஆண்டியை ரொம்ப புகழ்றே? கருப்புதான் அழகு ஆண்டி. நடிகை சரிதாவும் லதாவும் என் முன்னாடி வந்தா என் ஓட்டு சரிதாவுக்குத்தான். என்னை கேட்டா நீங்க சரிதாவை விட ரொம்ப லட்சணம். போப்பா குரு, ரொம்ப ஐஸ் வைக்காதே அப்படின்னு சொல்லும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன வெட்கம் தெரிஞ்சது. அவங்க எனக்கு எதிர்ப்புறமா உட்கார்ந்திருந்தாங்க. லேசா காலை என் பக்கம் நீட்டினாங்க. சேலை கொஞ்சம் மேலே ஏறியிருந்துச்சு. அவங்களோட பளபளப்பான கால்கள் தெரிஞ்சது. எனக்கும் என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. நானும் என் காலை நீட்டி என் கட்டை விரலால அவங்க காலை லேசா தொட்டேன். அறைக்குள்ள ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்டது. அவங்க என் கண்ணை பார்த்தாங்க. அந்த பார்வையில ஒரு விதமான மயக்கமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அவங்களா ஒரு காலை லேசா அசைச்சு என் கால் மேல வெச்சாங்க. நான் மெதுவா என் விரலால அவங்க பாதத்தை வருடிக்கிட்டே அவங்க முகத்தையே பார்த்தேன். அவங்க கண்ணை மூடி தூங்குற மாதிரி நாற்காலியில சாஞ்சாங்க. அவங்க கால்கள் இப்போ என் கால்களோட நல்லா உரசிக்கிட்டு இருந்துச்சு. நான் மெதுவா என் காலை அவங்க சேலைக்குள்ள விட்டு அவங்க கால்களை வருடி கொடுத்தேன். ஒரு நிமிஷம் அந்த அமைதியில எங்களோட கால்கள் மட்டும் பேசிக்கிச்சு. அவங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு, குரு, தூக்கம் வந்தா கட்டில்ல போய் படுத்துக்கப்பா என்றாள். நீங்க எங்க படுப்பீங்க? சரிப்பா, நானும் படுத்துக்கிறேன். நீயும் பக்கத்திலேயே படுத்துக்க. இந்த வார்த்தைக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல அவங்க படுக்கட்டும்னு நான் அமைதியா இருந்தேன். அவங்க போய் கட்டில்ல ஒரு ஓரமா படுத்தாங்க. நான் மெதுவா எந்திரிச்சு அவங்களுக்கு பின்னாடி போய் பக்கத்துல படுத்தேன். எனக்கு அவங்க முதுகு தெரியுற மாதிரி ஒருக்களிச்சு படுத்திருந்தாங்க. அந்த பட்டுச் சேலையோட மினுமினுப்பும் அந்த மல்லிகைப்பூ வாசனையும் சேர்ந்து என்னமோ பண்ணுச்சு. எனக்கு இது முதல் ராத்திரியோங்குற அளவுக்கு உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம். அந்த ரவிக்கைக்கு மேல அவங்களோட வெற்று முதுகும் அந்த இடுப்போட வளைவும் என் மனசை ரொம்பவே அலைக்கழிச்சது. சேலை முட்டிக்கு மேல ஏறியிருந்ததால அவங்களோட கால்கள் முழுசா தெரிஞ்சது. நான் மெதுவா அவங்க காலோட சதையில என் கட்டை விரலால வருடினேன். அவங்க கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லை. ஒருவேளை நிஜமாவே தூங்கிட்டாங்களோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து என் காலை கொஞ்சம் தள்ளி வெச்சேன். ஆனா சில நொடிகள்ல அவங்களோட கால்கள் என் காலை தேடி வந்துச்சு. நான் வேணும்னே என் காலை இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்தேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வந்து அவங்க கால்களால என் காலை தேய்ச்சாங்க. ரொம்ப நாளா அந்த தனிமையில அவங்களுக்குள்ளேயும் எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சது. அவங்களுக்கு என் ஸ்பரிசம் தேவைப்படுதுன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. நான் மெதுவா அவங்க கால் பக்கம் என் தலையை வெச்சு படுத்துக்கிட்டேன். அவங்க கால்களை மெதுவா தடவிக்கிட்டே அங்க ஒரு முத்தம் வெச்சேன். அந்த நிமிஷம் முதல் முறையா அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன முனகல். சஸ். என் கைகள் லேசா நடுக்கத்தோட அவங்க சேலையை இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி அவங்க தொடையை வருடிச்சு. மம். ஆ. அவங்க மூச்சுக்காத்து வேகமாச்சு. அப்படியே அவங்களுக்கு பின்னாடி நெருங்கி படுத்து
அவங்களோட திறந்த முதுகில் என் உதடுகளால முத்தம் பதித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அந்த இடுப்போட வளைவுலையும் முத்தமிட்டேன். அவங்க அப்படியே என் பக்கம் திரும்பினாங்க. அவங்களோட உடலோட சூடு எனக்கு நல்லாவே உணர்ந்தது. நான் மெதுவா குனிஞ்சு அவங்களோட அந்த ஆழமான டொப்புள்ள ஒரு முத்தம் கொடுத்தேன். ஆ குரு. அவங்க குரல்ல ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தயங்கி என் அசைவுகளை நிறுத்தினேன். குரு, என்னப்பா நிறுத்திட்டே? ஆரம்பி கண்ணு. இதுக்குத்தானே காத்திட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னப்போ எனக்கிருந்த கடைசி தயக்கமும் உடைஞ்சுது. வேகமா அவங்க உதட்டுல ஒரு முத்தம் கொடுத்தேன். 2 பேரோட மூச்சுக்காத்தும் ஒன்னா கலந்துச்சு. அந்த வெத்தலை போட்ட வாசனையும் அவங்க எச்சில் ருசியும் என்னை ஏதோ ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. என் ஒரு கை அவங்க கழுத்தை சுத்தி வளைச்சு முத்தமிட்டுக்கிட்டே மெதுவா அந்த பட்டுச் சேலையோட மேலாக்கை விலக்கினேன். ஊதா நிற ரவிக்கையில அவங்க உடம்போட அந்த நெருக்கம் எனக்கு பெரிய கிறுக்க ஏத்துச்சு. மம். குரு. மெதுவா. அவங்க கைகள் என் தலைமுடியை கோதி விட்டுச்சு. மெதுவா அவங்களோட உடைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிச்சது. அந்த ரவிக்கையோட கொக்கிகளை கழட்டும்போது என் கைகள் ரொம்பவே பதறுச்சு. எந்த ஜட்டியோ உள்ளாடையோ அவங்க போடல. அவங்க உடம்போட அந்த வாசனை, அந்த அறையோட புழுக்கம் எல்லாமே சேர்ந்து எங்களை ரொம்பவே நெருக்கமாக்குச்சு. நான் அவங்களோட அந்த மென்மையான பகுதிகள்ல முத்தமிடத் தொடங்குனேன். சஸ். ஆ. குருருரு அப்படின்னு முனகிக்கிட்டே அவங்க உடம்பு லேசா மேல எழும்பிச்சு. யாராவது வெளிய வந்து கதவை தட்டிடுவாங்களோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிமிஷத்தோட வேகம் எங்களை எதுவுமே யோசிக்க விடல. அவங்க முழுமையா தன் உடைகளை விலக்கிட்டு என் முன்னாடி இருந்தப்போ அந்த அழகு என்னை ரொம்பவே பிரமிக்க வெச்சது. அவங்களும் என் பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டி எரிஞ்சாங்க. என் கைகளை இறுக்க பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த கல்யாண சத்திரத்து அறையில எங்களோட மூச்சு வாங்குற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அவங்க கூந்தல் கலைஞ்சு முகத்துல விழுந்திருக்க அவங்க என்னை ரொம்ப நெருக்கமா அரவணைச்சுக்கிட்டாங்க. லேசா அவங்களை என் பக்கம் இழுத்தேன். டேய் குரு, வலிக்குதுடா. ஏன் லீலா, உனக்கு பிடிக்கலையா? முதல் முறையா அவங்க பேரை சொல்லி உரிமையா ரொம்ப நெருக்கமா கேட்டேன். பிடிக்காமலா உனக்கு முன்னால இப்படி இருக்கேன்? லீலா, உன்னை தேடி இப்போ யாரும் வரமாட்டாங்கல்ல? எனக்குள்ள இருந்த பயம் மறுபடியும் லேசா எட்டி பார்த்தது. வந்தாலும் யார் இப்போ கதவை திறக்க போறாடா? குரு கண்ணு. அவங்க வார்த்தைகள் எனக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. எந்த இடைவெளியும் இல்லாம 2 பேரும் ஒன்னா கலந்தோம். ஷஷ். ஆ. அவங்க வலியும் சுகமும் கலந்த முனகலோட என்னை இறுக கட்டிக்கிட்டாங்க. ஆ. குரு. அவங்க குரல் அந்த அறைக்குள்ள மெதுவா எதிரொலிச்சுது. நான் அவங்களோட ஒரு காலை என் தோள் மேல போட்டுக்கிட்டு முழுமையான நெருக்கத்தோட அவங்களோட கலக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட அந்த மென்மையான தொடைகளை வருடியபடியே அவங்களோட மூச்சுக்காத்துக்கு ஏத்த மாதிரி என் அசைவுகளை வெச்சுக்கிட்டேன். டேய் குருருரு. சஸ். மெதுவாடா குரு, வலிக்குது. சில நிமிஷங்கள்ல எங்களோட வேகம் அதிகமாக அந்த அறையில இருந்த மொத்த நிசப்தமும் எங்களோட முனகல் சத்தத்தால உடைஞ்சுது. அவங்க உச்சத்தை நெருங்குறாங்கன்னு அவங்க மூச்சு வாங்குற வேகத்துலையும் என்னை இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட விதத்துலையும் எனக்கு புரிஞ்சது. எனக்கும் ஒரு கட்டத்துல உடம்பெல்லாம் ஒரு பெரிய அதிர்வு வந்து மொத்தமா அவங்க மேல சரிஞ்சு விழுந்தேன். அப்படியே அவங்க தோள்ல முகத்தை புதைச்சுக்கிட்டு மூச்சு வாங்க படுத்துக்கிட்டேன். 2 பேருக்கும் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என் தலையை கோதி விட்டுக்கிட்டே, குரு, உனக்கு வரப்போற பொண்டாட்டி கொடுத்து வெச்சவதான் அப்படின்னு மெதுவா காதோரம் சொன்னாங்க. எனக்கு என் லீலா இருக்கிறப்போ வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டு அவங்க நெற்றியில ஒரு முத்தம் வெச்சுட்டு அவங்களை விட்டு மெதுவா விலகி உடைகளை மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அந்த மல்லிகைப்பூ வாசனையும் அவங்களோட அந்த சூடும் அன்னைக்கு முழுக்க என்னை விட்டு போகவே இல்லை.